மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார். சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது குரு பார்வை இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் பார்வை 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் என்னை பொறுத்தளவு கொஞ்சம் மன தெளிவு இருக்கும், மனக்குழப்பங்கள் இல்லாத நிலைமை இருக்கும். நிறையா விஷயங்களில் நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுத்தாலும் உங்களை தெளிய விடாமல் குழப்பி விட்ட நபர்கள் நிறையா. ஆனால் குருவுடைய பார்வை ராசி மேலே படுகின்ற இந்த அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் லைஃப்பில் பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு உயர்வு, அந்தஸ்து, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதாவது என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பல வருடங்களாக பல முயற்சியை எடுத்து எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70% கொண்டு போயிட்டீங்க. ஆனால் அந்த 80க்கு அப்புறம் கொண்டு போன விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவ்வளோ தூரம் உங்கள் மேலே கந்திஷ்டி, பொறாமை, அதாவது உங்கள் கூடயே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய தன்மையெல்லாம் நடந்தனால அந்த 60 தாண்டி 80 போகும்போது தடுமாற்றம் வந்துடும். 80க்கு அப்புறம் நிலையான போராட்டம் வந்துடும். ஸோ அப்போ உங்களால் அச்சீவ்மெண்ட் கொண்டு போக முடியாத நிலைமைக்கு இருந்த நிலை மாறுது. இந்த ஜூலை மாதம் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, வருமானத்தை இரட்டிப்பாக பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போது. யார் யாரெல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களில் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ, ஒரு 17ஆம் தேதி வரை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காத்துருங்க. 17க்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் எவ்வளோ கஷ்டங்களையும் எவ்வளோ போராட்டங்களையும் பார்த்து நீங்கள் இப்போ இந்த ஒரு 17 நாள் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுடைய திறமையை நீங்கள் சொல்ல தேவையில்லை, உங்கள் கூட இருக்கவங்க, உங்களை குளிப்பறிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை சொல்லி உயர்த்தி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களாகிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு அன்பான பாசமான உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எந்த உறவு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்றும் உங்களுடைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்களை விட்டு பிரிந்த இன்னும் நீங்கள் அவங்க மேலே பாசம் வச்சுக்கிங்கன்னா பாசக்கார உறவாக இருக்கலாம்,
அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையாக கூட இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விருச்சிக ராசியில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? பெருமாள் கோயிலில் போய் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடை தவிர்த்து சில விஷயங்கள் அப்படின்னா உங்களை விட கொஞ்சம் வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், விவாதம் பண்ண வேண்டாம். அதே போல் நோட்டு புக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேனா வாங்கி கொடுக்குறது, நோட்டு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு ஃபுல் எனர்ஜி ப்ளஸ் எல்லாமே என்ன பண்ண போகுது, அப்படியே வைப்ரேஷனாக உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு வைப்ரேட் ஆகி உங்களுக்கே கிடைக்கும். உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் பக்கத்துலேயே வராமல் என்ன ஆகும், டீஆக்டிவேட் பண்ண போகும். ஸோ அந்தளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் உண்டு. ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடையோ அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த உதவியோ நீங்கள் செய்யும்போது உறுதியாக நம்முடைய விருச்சிக ராசிக்காரங்க வில்லங்கம் இல்லாத, விவகாரம் இல்லாத, போராட்டம் இல்லாத, கஷ்டம் இல்லாத நிம்மதியான ஒரு அற்புதமான மாற்றத்தை சந்தித்தோன்னு சொல்லி அதாவது மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஸோ நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக கடைப்பிடிச்சி சிறப்பாக இருந்தேன், சிரமப்படாமல் இருந்தேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணுங்கள், நீங்கள் மனசார நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சு நீங்கள் அடுத்த மாதம் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி ஜெயம் உண்டாகும் என்பது கிரக ரீதியான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்கால சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர் எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா சார், நான் வந்து ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா சார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு விலாசம் கொடுக்கீங்களே. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.